நீங்கள் டாக் லவரா? நீங்கள் டாக் லவராக இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 1, 2, 3 அல்லது எத்தனை நாயை ஒன்றா நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு வளர்த்துக்கலாம். நீங்கள் டாக் லவராக இருக்கலாம், கேட் லவராக இருக்கலாம், இல்லை வேறு எந்த அனிமலுக்கு வேணும்னாலும் நீங்கள் லவராக இருக்கலாம். ஆனால் ஸ்ட்ரே டாக்ஸோட லவராக நீங்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் பப்ளிக்கை பற்றின சென்ஸ் வேணும், யோசிக்கணும். ஏன்னா தெருநாய் சிக்கல் அப்படிங்கிறது நீங்கள் யோசிக்கிற அளவுக்கான ரொம்ப சிம்பிளான சிக்கல் கிடையாது. உலகத்திலேயே ரொம்ப கொடூரமான நோய் அப்படின்னா நீங்கள் எந்த நோயை சொல்லுவீங்க? கேன்சரா, எய்ட்ஸா, இல்லை பெரியம்மை மாதிரியான தொற்று நோய்களா? இதில் நீங்கள் எதை சொன்னாலும் இதை விட கொடூரமான ஒரு நோய் இருக்குது. அதுதான் ரேபிஸ். வெறிநாய்க்கடிங்கிற நாய்க்கடி மூலமாக பரவுகிற நோய் ரேபிஸ். இதுதான் உலகத்தில் ரொம்ப ரொம்ப மோசமான கொடூரமான 100% ஃபேட்டாலிட்டி உள்ள 100% இறப்பு உள்ள ஒரு நோய். கேன்சர் வந்தால் கூட நீங்கள் பார்த்தோம்னா 5லிருந்து 10 ஆண்டுகள் வரை உயிர் வாழறதுக்கான மருந்துகள் இருக்குது. சில கேன்சரெல்லாம் நம்ம பேசிக் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சோம்னா அதை குணப்படுத்துறதுக்கான மருந்துகளும் இருக்குது. எய்ட்ஸ் வந்தால் கூட பல ஆண்டுகள் நீங்கள் உயிரோடு இருக்க முடியும். ஆனால் ரேபிஸ் எவ்வளவு கொடூரமானது அப்படின்னா, ரேபிஸ் நோயினுடைய சிம்டம் உங்கள் உடலில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உங்களால் ஒரு வாரம் கூட உயிரோடு இருக்க முடியாது. அவ்வளோ கொடூரமான நோய் ரேபிஸ் அப்படிங்கிறது. ரேபிஸ் வந்தவங்களுடைய மரணம் இருக்குல்ல, அது அவங்களுக்கு நிகழறதை விட அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள், குடும்பத்தினர்கள், நண்பர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கொடூரமானதாக இருக்கும். ஒரு ரேபிஸ் வந்தவருடைய சாவை பார்ப்பதுங்கிறது அவரை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய சாபம் மாதிரி இருக்கும். அது ஏன்னா அவ்வளோ கொடூரமானதாக இருக்கும் ரேபிஸ் மரணம் அப்படிங்கிறது. தண்ணியை பார்த்தா பயப்படுவாங்க. கொஞ்சம் சிம்டம்ஸ் மோசமாக பார்த்தோம்னா சுற்றி இருக்கிறவங்களையே கடிக்க கூட ட்ரை பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நபரினுடைய நர்வஸ் சிஸ்டம் டேமேஜ் ஆகி அக்ரெசிவான பிஹேவியர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நபர் இறந்து போவார். இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. உலகத்தில் நீங்கள் எந்த மூளைக்கு போயிட்டு எத்தனை லட்சம் கோடிகள் செலவு பண்ணாலும் ரேபிஸ் சிம்டம்ஸ் உங்கள் உடலில் காட்டிடுச்சு அப்படின்னா நீங்கள் 100% இறந்தே தீர வேண்டும். ஏன்னா ரேபிஸுக்கு மருந்து கிடையாது. என்னங்க இது இவ்வளோ கொடூரமான நோயின்னு சொல்கிறீங்க, ஆனால் அதிகமாக ரேபிஸால் செத்தவங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்படவே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுதான் உண்மை இல்லை. நடிகை சதா கூட பார்த்தோம்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ அழுது போட்டுட்டு இருந்தாங்க. இந்த ஸ்ட்ரே டாக்ஸ் பற்றின வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டில் டெல்லியில் இருக்கக்கூடிய தெருநாய்களை அப்புறப்படுத்தி ஷெல்டரில் வைக்க சொல்லி நீதிமன்றம் சொன்னதுக்கு அழுதுகிட்டு சதா வீடியோ போட்டிருந்தாங்க. ரேபிஸால் இறந்த ஒரு குழந்தைய நீங்கள் சொல்ல முடியுமா? ஒருத்தவங்களாவது இறந்துருக்கிறாங்களா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக WHO கவுண்ட் எஸ்டிமேஷன் என்ன சொல்லுது தெரியுங்களா? இந்தியாவில் இயர்லி பார்த்தோம்னா 20,000 பேர் வரை ரேபிஸால் இறக்கிறார்கள். நாய்கள் கடித்து 20,000 பேர் இந்தியாவில் இறக்குறாங்க அப்படின்னு WHO எஸ்டிமேஷன் சொல்லுது. என்னது 20,000? அரசாங்கம் சொல்கிறத பார்த்தா 50, 20, 30 தானே சொல்கிறாங்க இந்தியா முழுக்கவே அப்படின்னு தோணலாம். இந்தியாவிலேயே இல்லை உலகத்திலேயே அதிகமாக அண்டர் ரிப்போர்ட் பண்ணப்படுகிற டெத்து எதில் பார்த்தோம்னா ரேபிஸ் டெத்து தான். இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா இந்த கோவிட் மரணங்களை இந்தியாவில் எந்த அளவுக்கு அண்டர் ரிப்போர்ட் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு பல செய்திகள், ஆதாரங்கள் வெளிவந்துச்சு. அதே மாதிரி அதை விட மிகப்பெரிய அளவில் அண்டர் ரிப்போர்ட் பண்ணப்படுகிற மரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரேபிஸ் மரணங்கள்னு தான் சொல்லணும். சரி, WHO எஸ்டிமேஷனை நீங்கள் நம்பலை அப்படின்னா ICMR இருக்காங்க இல்லைங்களா, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், அதில் இருக்கக்கூடிய சிலர் ஒரு சர்வேவை மேற்கொண்டிருக்காங்க. அதில் அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் என்னென்னா, இந்தியாவில் இயர்லி பார்த்தோம்னா 5700 ரேபிஸ் டெத் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2005 எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வு, அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 12,700 மரணங்கள் ரேபிஸ்னால அந்த வருஷம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அரசாங்கம் கொடுத்த அஃபிஷியல் கவுண்ட் எவ்வளோ தெரியுங்களா? 259. 259 எங்கே இருக்குது? 12,700 எங்கே இருக்குது? அப்போ எந்த அளவுக்கு ரேபிஸ் மரணங்கள் அப்படிங்கிறது அண்டர் ரிப்போர்ட் பண்ணப்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா பெரும்பாலும் நாய்க்கடி அப்படிங்கிறது 100% மரணத்துக்கு நம்ம இட்டு செல்லும் அப்படிங்கிற அவேர்னஸ் பெரும்பாலான மக்களுக்கு இருக்கிறது இல்லை. கிராமங்களுக்கு இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா நாய் கடிச்சுது அப்படின்னா ஒரு பச்சளை மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு ஏதோ ஒன்று தடவிட்டு போயிட்டே இருப்பாங்க. நாய் தானே கடிச்சிருக்கு, பாம்பா கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலேயே பாம்பு கடிக்கு நம்ம எந்த அளவுக்கு கவனமாக இருக்க வேண்டியிருக்கோ அதே அளவுக்கு தீவிரமாக கவனிக்கப்பட வேண்டியது நாய்க்கடி அப்படிங்கிறது.
ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாய்க்கடியால் இறந்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் மிக மிக மோசமான சித்திரவதைகளுக்கு உள்ளாகி இறந்துக்கிட்டு இருக்காங்க. உலகத்திலேயே அதிகமான நாய்க்கடி மரணங்கள், ரேபிஸ் மரணங்கள் அப்படிங்கிறது இந்தியாவில் தான் நடக்குது அப்படிங்கிறத WHO சொல்கிறாங்க. கடந்த வருடம் மட்டும் பார்த்தோம்னா அஃபீஷியலாக அரசாங்கம் கொடுத்த தகவல் படி பார்த்தோம்னா 37 லட்சம் பேரை நாய் கடிச்சிருக்கு. இது அஃபீஷியல். அன்அஃபிஷியலாக, அதாவது ரெக்கார்டுக்குள்ளே வராத நாய்க்கடின்னு பார்த்தா இன்னும் இது பல மடங்கு அதிகமாக இருக்கலாம் இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது. அஃபீஷியலாகவே 37 லட்சம் பேர் நாய் கடிக்கப்பட்டு ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதுவும் இந்த நாய்க்கடியிலேயே அதிகமாக முதன்மையாக இருக்கக்கூடிய மாநிலம் எது தெரியுங்களா? தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தோம்னா 4,80,000 பேரை நாய் கடித்திருக்குது. அப்போ இந்தியா முழுக்க பார்த்தோம்னா 37 லட்சம் பேரை கடிச்சிருக்கு அப்படின்னா இதில் எத்தனை பேருக்கு ரேபிஸ் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ரேபிஸ் கிருமி அப்படிங்கிறது ஒருத்தருடைய உடம்புக்கு போனால் உள்ளே போச்சுன்னா அது 6 மாதம் வரைக்கும் கூட இன்ஆக்டிவாக இருந்துட்டு 6 மாதம் கழித்து ஆக்டிவ் ஆகி கூட அடுத்த ஒரு வாரத்தில் அந்த நபரை கொண்டுவிடும். ஒரு நல்ல நார்மல் மனிதராக தான் அவர் இருப்பார். எந்த உடம்புல எந்த சிக்கலுமே இருக்காது. 6 மாதம் வரைக்கும் நல்லா ஓடி ஆடி வேகமாக போயிட்டு வரக்கூடிய ஒரு நபராக இருப்பார். திடீர்னு 6 மாதம் கழித்து ஒரு நாள் பார்த்தோம்னா அவருக்கு உடலில் திடீர்னு ஃபீவர் வரும். திடீர்னு அது அதிகமாகும். திடீர்னு அவர் தண்ணி குடிக்க முடியாமல் போகும். இந்த பிரச்சனைலாம் ஒரே வாரத்தில் அவர் இறந்துடுவார். எந்த மருத்துவமனையிலையும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க யோசிப்பாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்லே நீங்கள் தனியார் ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போனீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லே சேர்த்துக்க மாட்டாங்க ரேபிஸ் சிம்டம்ஸ் வந்துடுச்சுன்னா. ஏன்னா அந்த நபரினுடைய பிஹேவியர் அப்படிங்கிறது அவ்வளோ அக்ரெசிவானதாக மாறும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அப்போ 37 லட்சம் பேரை நாய் கடிக்குது அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும்? வேறு வழியே இல்லை. 37 லட்சம் பேருக்குமே தடுப்பூசி போடணும். எப்போ? நாய் கடித்த உடனேயே. இல்லைன்னா அதில் எத்தனை பேர் வேண்டும்னா சாகலாம். இந்த அவேர்னஸ் இந்தியாவில் பெரும்பான்மையான மக்களுக்கு இருக்குதான்னு கேட்டால் இல்லை. இன்றைக்கி கூட நீங்கள் மைக் எடுத்துகிட்டு போய் ரேபிஸ் வந்தால் உயிர் பிழைக்கிறதுக்கு மருந்தே இல்லையாமே, 100% டெத் ஆமேன்னு கேட்டு பாருங்கள். மைக் எடுத்துகிட்டு போய் பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது. அதே கேன்சர் வந்தால் செத்துருவீங்களா, எய்ட்ஸ் வந்தால் செத்துருவீங்களான்னு கேட்டால் அந்த விவாதத்தில் பெரும்பாலான மக்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்குது. ஆனால் இந்த ரேபிஸை பற்றின அவேர்னஸ் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது. அப்போ 37 லட்சம் பேருக்கு நாய் கடிச்சா ஊசி போடணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். அது வரைக்கும் பரவாயில்ல. இப்போ 37 லட்சம் பேருக்கு அரசாங்கம் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா எல்லாருக்குமே 4 டோஸ் தடுப்பூசி போட வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த ரேபிஸை தடுக்கணும், ரேபிஸை ஒழிக்கணும் அப்படின்னா நாய் கடித்த 37 லட்சம் பேருக்குமே தடுப்பூசி போட வேண்டியிருக்கு. 4 டோஸ் போட வேண்டியிருக்கு. அப்போ இதற்காக ஒரு பெரும்பான்மையான பணத்தையும் அரசாங்கம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த 37 லட்சம் பேரை வச்சு பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளைக்கும் 10,000 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்படுறாங்க இந்தியாவில். அப்போ என்ன பண்ணணும்? ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு ஊசி போடணும். அதுக்கு பார்த்தோம்னா இந்த ஒரு ரேபிஸ் வேக்சின் ஒரு டோஸ் அப்படிங்கிறது 300 ரூபாலேருந்து 400 ரூபா வரைக்கும் விற்குது. அப்போ 350 ரூபா அப்படிங்கிறத வச்சுக்குவோம். அப்போ 4 டோஸ் அப்படின்னு ஒருத்தருக்கு போடணும் அப்படின்னா அப்படி இப்படி கணக்கு பண்ணால் ஒரு 1500 அப்படின்னு ரவுண்ட் பண்ணிக்குவோம். இப்போ 37 லட்சம் பேருக்கு 1500 ரூபா செலவு பண்ணி அரசாங்கம் ஊசி போடணும். அப்போ அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னா 555 கோடி ரூபாய் ஆகும். ரேபிஸ் வேக்சின் நாய் கடித்தவர்களுக்கு மட்டும் போடுறதுக்கு 4 டோஸ். இதோட முடிஞ்சிடுச்சான்னு கேட்டால் இந்த ரேபிஸ் வேக்சின் போடப்பட்டாலுமே இறப்பதற்கான, நோய் தொற்று வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் மருத்துவர்கள் சொல்லக்கூடியது. அப்போ அதை எப்படி தடுக்கிறது அப்படின்னா இந்த நாய்க்கடியிலே பார்த்தோம்னா கொஞ்சம் டீப்பான கடியாக இருந்தாலோ இல்லை மல்டிபிள் பைட்ஸ் இருந்தாலோ இல்லை முகத்து பக்கத்துலலாம் கடிச்சிருந்தாலோ என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ராவாக ஆர்ஐஜின்னு சொல்லக்கூடிய ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின் ஊசி போட வேண்டியிருக்கு. அந்த மருந்தை கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த மருந்து பார்த்தோம்னா ரொம்ப காஸ்ட்லியான ஒரு மருந்தாக இருக்குது. ஒரு டோஸ் பார்த்தோம்னா 5000 ரூபா கிட்ட வருது. அப்போ இந்த 37 லட்சம் நாய்க்கடியில் பார்த்தோம்னா பொதுவாகவே நாய்க்கடிகளில் 2லேருந்து 3% பேருக்கு இந்த இம்யூனோகுளோபுலின் தேவைப்படுற அளவுக்கான அந்த டைப் 3 நாய்க்கடியாக இருக்குது. அந்த டீப்பாக கடிக்கிறது, மல்டிபிள் பைட்ஸு இல்லை முகத்தில் கடிக்கிறது அப்படிங்கிறது 2லேருந்து 3% பேருக்கு இருக்குது அப்படின்னு ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு 4 டோஸ் பார்த்தோம்னா இம்யூனோகுளோபுலின், இந்த ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆர்ஐஜின்னு சொல்லக்கூடியது. இதோடைய விலை 4 டோஸுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு டோஸ் 5000 ரூபானா 4 டோஸுக்கு 20,000 ரூபா ஆகுது. அப்போ 37 லட்சம் பேரில் 2லேருந்து 3% அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆவரேஜாக ஒரு 1 லட்சம் பேர் வராங்க. அப்போ 1 லட்சம் பேருக்கு
ஒரு ஆளுக்கு 20,000 செலவு பண்ணணும் அப்படின்னா இன்னொரு 200 கோடி அரசாங்கம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ மொத்தமாக தடுப்பூசிக்கு ஒரு 555 கோடி, இம்யூனோகுளோபுலினுக்கு ஒரு 200 கோடி, இதை சேர்த்தா 755 கோடி. இது ஒரு ஆவரேஜான கணக்கு. இது இன்னும் அதிகமாகும். அதே மாதிரி இது இல்லாமல் நாய்களுக்கு தனியாக ரேபிஸ் தடுப்பூசி போட வேண்டியிருக்கு. இது ஒரு பெரிய ப்ராசஸ். ஏன்னா 1.5 கோடி நாய்கள், தெருநாய்கள் இந்தியாவில் இருக்குது. 1.5 கோடி நாய்களுக்கும் தடுப்பூசி போடப்பட வேண்டும். அது ஒரு தனி காஸ்ட்டு. அப்போ தெருநாய் சிக்கல் அப்படிங்கிறது வருடத்திற்கு 1000 கோடிக்கும் அதிகமான செலவு கொண்டதாகவும் இருக்குது அப்படிங்கிறதும் முக்கியமானது. இதில் இந்த இம்யூனோகுளோபுலின் சொன்னோம் இல்லைங்களா, ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின், அது பெரும்பான்மையான மருத்துவமனைகளில் கிடைக்கிறதே இல்லை. அப்போ என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, நார்மலாக ரேபிஸ் வேக்சின் போட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அந்த சமயத்தில் பார்த்தோம்னா அந்த டீப்பான உண்டு இருந்தாலோ இல்லை வேறு வகையான பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலோ பார்த்தோம்னா அவங்களுக்கு அந்த தடுப்பூசி வேலை செய்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா அந்த ரேபிஸ் இன்ஃபெக்ஷனுடைய தொற்று அதிகமாகி அந்த தடுப்பூசி வேலை செய்ய முடியாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரியான மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸும் இந்த ரேபிஸில் நிறையவே இருக்குது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ரேபிஸினுடைய நம்பர்ஸ், டெத்தினுடைய நம்பர்ஸ் அண்டர் ரிப்போர்ட் பண்ணப்படுறதுனால இதனுடைய தீவிரமும் பார்த்தோம்னா சமூகத்தில் குறைச்சி காட்டப்படுது. அதுலேயும் இந்த நாய்க்கடிகளால் பெரும்பாலும் பாதிக்கப்படுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரியான ரேபிஸ் தொற்றுக்கு உள்ளாகி இறக்குறது, பாதிக்கப்படுறதுல பெரும்பான்மையானோரோ பார்த்தோம்னா குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பல்வேறு ஆய்வுகள் சொல்லுது. 50% அதிகமாக குழந்தைகள் தான் பாதிக்கப்படுறாங்க. அதற்கு பிறகு பார்த்தோம்னா 60 வயதுக்கும் அதிகமான முதியவர்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்த நாய்களிடம் சண்டை போட்டு தப்பிக்க முடியாதவர்கள் தான் இந்த நாய்க்கடிகளுக்கு பெரும்பான்மையும் உள்ளாகிறாங்க அப்படிங்கிறது மிக மிக அதிர்ச்சிக்குரிய ஒரு தகவலாக இருக்குது. அப்போ தெருநாய் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, தெருநாய்களை அகற்றக்கூடாது, ட்ரேடாக்ஸ் இல்லாத தெருக்களை உருவாக்கக்கூடாது அப்படின்னு இன்றைக்கி குரல் கொடுக்குறவங்கெல்லாம் என்ன சொல்யூஷனை சொல்ல வராங்க? இப்போ குழந்தைகளும் முதியவர்களும் இல்லை நார்மலானவர்களோ பார்த்தோம்னா நாய்கள்கிட்ட தங்களை தற்காத்து கொள்வதற்காக தற்காப்பு கலைகளை கற்று வச்சுக்கணுமா? எப்படி எல்லா தொற்று நோய்களையும் ஒழிக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு இலக்கு இருக்குதோ, எப்படி போலியோவை நாங்கள் ஜீரோவாக்க போகிறோம், போலியோ ஃப்ரீ கண்ட்ரியாக இந்தியாவை மாற்ற போகிறோம், அதே மாதிரி அம்மை இல்லாத நாடாக இந்தியாவை மாற்ற போகிறோம், கோவிட் இல்லாத நாடாக இந்தியாவை மாற்ற போகிறோம் அப்படின்னு எப்படி எல்லா தொற்று நோய்களுக்கும் ஒரு இலக்கு வைத்து அரசாங்கம் வேலை செய்தோ, அதே மாதிரி தான் ரேபிஸ் தொற்று நோய் இல்லாத நாடாக இந்தியாவை மாற்றுவதற்கும் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் அரசாங்கத்துக்கு இருக்குது. வருஷத்துக்கு 37 லட்சம் பேர் நாய்களால் கடிக்கப்படுறாங்க இந்தியன் பாப்புலேஷனில் அப்படின்னு பார்த்தோம்னா, இது டொமஸ்டிகேட் செய்யப்பட்ட விலங்குக்கும் மனிதனுக்குமான கான்ஃப்ளிக்ட் இங்கே நடந்திருக்கிறதா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எப்படி ஒரு யானை காட்டுக்குள்ளேருந்து உள்ளே ஒரு ஊரில் அந்த ஊரை நாசம் பண்ணுறதை எப்படி ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்டாக பார்க்க வேண்டியிருக்கோ, அந்த மாதிரி டொமஸ்டிகேட் செய்யப்பட்ட ஒரு அனிமலுக்கும் ஹியூமன்ஸுக்குமான கான்ஃப்ளிக்டாக இங்கே நடக்கிற இந்த நாய்க்கடி சிக்கலை பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, இன்றைக்கி இந்த நகரங்களை பொறுத்த வரைக்கும், மாநகரங்களை பொறுத்த வரைக்கும் கிக் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ரேப்பிடோ, பிளிங்கிட், ஜெப்டோ, பிக் பாஸ்கெட்னு பல இதில் பார்த்தோம்னா பைக் மூலமாக பைக் ஓட்டி சம்பாதிக்கக்கூடிய கிக் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறவங்க இன்றைக்கி நிறைய வந்துட்டாங்க. இந்த நாய்களாலும் பெரும்பாலும் பாதிப்புக்குள்ளாகக்கூடியவங்களாக, அச்சுறுத்தலுக்கு உள்ளாகக்கூடியவங்களாக, ரேபிஸ் தொற்றுக்கான அச்சுறுத்தலுக்கு உள்ளாகக்கூடியவங்களாக இந்த கிக் ஒர்க்கர்ஸ் மாறிட்டு வராங்க. ஏன்னா இரவு நேரத்தில் ஒரு தெருவுக்குள்ளே போயிட்டு அவங்க ஒரு ஃபுட்டை டெலிவரி பண்ணிட்டு வர்றதோ, இல்லை ஒரு நபரை ரேப்பிடோ பைக் டாக்ஸி மூலமாக போய் இறக்கி விட்டு வர்றதோ அவ்வளோ சாதாரண விஷயமா இருக்கிறது இல்லை. ஒரு தெருவில் 10, 20, 30 நாயின்னு இருக்குது. அங்கே போயிட்டு ஒரு ஃபுட்டை டெலிவரி பண்ணிவிட்டு அந்த நபர் வெளியில் வர்றது அப்படிங்கிறது ஒரு போராட்டமாக இருக்கும் உண்மையிலே. அந்த அளவுக்கு தெருக்கள் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு பாதுகாப்பானதாக இல்லாததாக மாறிட்டு வருது. வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு என்ன வேணா சொல்லிக்கலாம், தெருநாய்கள் பாவம், தெருநாய்களுக்கும் தெருவின் மீது உரிமை இருக்குது அப்படின்னு. உண்மையிலேயே இந்த மாதிரி ஒர்க்கர்ஸுக்கு தான் அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னங்கிறது புரியும். அப்போ இந்த ரேபிஸை தடுக்கணும்னா என்ன மாதிரியான மெஷர்மெண்ட்லாம் அரசாங்கம் எடுத்துகிட்டு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அனிமல் பர்த் கண்ட்ரோல் அப்படிங்கிறத அரசாங்கம் தொடர்ச்சியாக கையாண்டுட்டு வராங்க. ஆனால் அந்த ப்ராசஸ் எந்த அளவுக்கு கை கொடுத்துச்சு, அது எந்த அளவுக்கு உண்மையிலேயே அனிமல் பாப்புலேஷனை, டாக் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அந்த ப்ராசஸ் மூலமாக எஃபெக்டிவாக நாய்களுடைய பாப்புலேஷன் குறையலை அப்படிங்கிறது தான் உண்மை. நாய்களுடைய பாப்புலேஷனை எதுக்காக குறைக்க பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இங்கே மனிதர்களுடைய பாப்புலேஷனே குறைக்கப்பட்டு தான் இருக்குது.
மனிதர்களுடைய பாப்புலேஷனே எக்ஸஸ் பாப்புலேஷன், இவ்வளோ மனிதர்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபேமிலி பிளானிங் கொண்டு வந்து மனிதர்களுடைய பாப்புலேஷனை குறைப்பதற்கே இங்கே இவ்வளோ வேலை நடந்திருக்கு. 40-50 வருஷமாக நடந்திருக்கு. அப்போ டாக் பாப்புலேஷன் குறைக்கிறதுக்கான மெஷர்மெண்ட்டும் இங்கே அவசியமானதாக தான் இருக்குது. அப்போ அந்த ப்ராசஸ் எஃபெக்டிவாக நடக்கலை அப்படின்னும் போது அதை வந்து நம்ம திரும்பி ரிவ்யூ பண்ண வேண்டியிருக்கு. இதுக்கு தான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, டெல்லியினுடைய தெருநாய் பிரச்சனையை தடுக்கிறதுக்காக நீங்கள் ஷெல்டர்ஸை உருவாக்கி ஷெல்டரில் கொண்டு போய் நாய்களை விட்டுருங்க, தெருக்களை நாய்கள் இல்லாத ஃப்ரீ பண்ணி விடுங்க, தெருக்களில் குழந்தைகளும் முதியவர்களும் சுதந்திரமாக பாதுகாப்பாக நடந்துட்டு வரணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு எதிராக பல போராட்டங்கள், நாய்களுக்கும் தெருவின் மீது உரிமை இருக்கிறது, வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ் அப்படின்லாம் போராட்டம் நடத்துகிறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே யாரும் வந்து காக்கா நிறைய பறந்துக்கிட்டு இருக்கு அதனால் காக்காவை ஒழிக்கணும் அப்படின்லாம் யாரும் சொல்லலை. குருவி நிறையா பறந்துக்கிட்டு இருக்கு, குருவியை ஒழிக்கணும் அப்படின்லாம் யாரும் சொல்லலை. இங்கே தெருக்களில் மனிதர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க. ஒரு மனுஷனாகவே இருக்கட்டும், இப்போ ஒரு ரோட்டில் நம்ம நடந்துட்டு போகிறோம், ஒருத்தன் வரவும் போகிறவங்கெல்லாம் தொடர்ச்சியாக அடிச்சுக்கிட்டே இருந்தான்னு வச்சுங்களேன், அவன் மனுஷனாகவே இருந்தாலும் சட்டப்படி அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டு அவனுக்கான தண்டனைங்கிறது ஜெயிலில் கொடுக்கப்படும். மனுஷனாகவே இருந்தாலே அதான் நிலைமை. அதே ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட மனுஷனாக இருந்தால் மனநிலை பாதிக்கப்பட்ட சென்டரில் போயிட்டு அவரை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு விட்டுருவாங்க. அவர் வந்து அப்படியே அவர் வந்து பாவம்பான்னு சொல்லிட்டு அவர் அடித்தாலும் வாங்கிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை தெருவிலே விட்டுற மாட்டாங்க. அப்போ அதே மாதிரி தான் நம்ம நாய்களுடைய சிக்கலையும் பார்க்க வேண்டியிருக்கு. நாய் தானே கடிச்சிடுச்சுல வாங்கிட்டு போ அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா அது டெட்லியாக இருக்குது. இன்னொன்று, ரேபிஸ் தொற்றுக்கு நாய் உள்ளாச்சு அப்படின்னா அந்த நாய் யாரை வேண்டுமானா, எத்தனை பேரை வேண்டுமானா, எப்போது வேண்டுமானாலும் கடிக்கும். அதனால் இந்த நாய் கடிக்காதுப்பா, இது நல்ல நாய் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ரேபிஸ் தொற்றுக்கு உள்ளாச்சுன்னா நல்ல நாயும் கடிக்கும். இதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. அப்போ இதுக்கு என்ன மாதிரியான இன்னொரு சொல்யூஷன், அதாவது 2 சொல்யூஷன் தான் அரசாங்கம் இதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று நாய்களுக்கு கருத்தடை பண்ணுறது, இன்னொன்று வந்து பார்த்தோம்னா இந்த ரேபிஸ் தடுப்பூசியை நாய்களுக்கு போடுறது. இது 2மே எஃபெக்டிவாக ஒர்க் ஆகலை. இன்னொரு சொல்யூஷன் இருக்குது. இந்த நாய்களுடைய கணக்கெடுப்பு பார்த்தோம்னா 2019 தான் கடைசியாக எடுக்கப்பட்டுச்சு அஃபிஷியலாக. அதுக்கப்புறம் வந்து அஃபிஷியலான கணக்கெடுப்பு அப்படிங்கிறது பெருமளவு வந்து எடுக்கப்படலை. அப்போ லைவ் ஸ்டாக் கால்குலேஷன் 2019 கால்குலேஷன் படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் வந்து 12 லட்சம் நாய்கள், 12,96,000, கிட்டத்தட்ட 13 லட்சம் நாய்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் ஸ்ட்ரே டாக்ஸ், கைவிடப்பட்ட தெருநாய்களாக இருக்கக்கூடிய நாய்கள் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 4.4 லட்சம். அப்போ இந்த டேட்டாவிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, ஸ்ட்ரே டாக்ஸை விட வளர்க்கப்படுகிற நாய்கள் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில். அதாவது 4.4 லட்சம் நாய்கள் ஸ்ட்ரே டாக்ஸாக இருக்குது அப்படின்னா, செல்லப்பிராணிகளாக வளர்க்கக்கூடிய நாய்கள் பார்த்தோம்னா 8.5 லட்சத்துக்கும் அதிகமான நாய்கள் இருக்குது. இங்கே நமக்கு என்ன சிக்கல் வருது அப்படின்னா, இந்த செல்லப்பிராணிகளாக வளர்க்கக்கூடிய நாய்கள் இருக்குல்ல, இதில் பெரும்பாலும் எல்லா நாய்களும் பார்த்தோம்னா இந்த வெளிநாட்டு ஃபாரின் பிரீட் நாய்கள் தான் வந்து செல்லப்பிராணிகளை வளர்க்குறதுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்படுது. அது விலங்கு நல்ல ஆர்வலர்களாக இருக்கலாம், டாக் லவர்ஸாக இருக்கலாம். பெரும்பாலும் அவங்க வளர்க்குறதுக்காக, வீட்டில் வச்சு வளர்க்குறதுக்காக தேர்ந்தெடுக்கிற நாய்கள் பார்த்தோம்னா பெரும்பாலானோர் வந்து பார்த்தோம்னா இந்த ஃபாரின் பிரீட் டாக்ஸ் தான் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஊருக்குள்ளே தெருக்களில் அலைகிற தெருநாய்களை செல்லப்பிராணிகளாக வச்சு வளர்க்குறதுக்கு பெரும்பாலானோர் விரும்புறதில்லை, முன் வர்றதில்லை. அப்போ ஸ்ட்ரே டாக்ஸ் மேலே எங்களுக்கு லவ் இருக்குது, ஸ்ட்ரே டாக்ஸை நாங்கள் பாதுகாக்க விரும்புகிறோம் அப்படின்னா, டாக் லவர்ஸாக இருக்கிறவங்க அல்லது அனிமல் லவர்ஸாக இருக்கிறவங்க எடுக்க வேண்டிய முதல் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது, நாய்கள் கைவிடப்பட்டு தெருக்களில் சுற்றக்கூடியதாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் முதல்ல ரொம்ப முக்கியமானது. அப்போ அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுங்க, கவர்மெண்ட்டோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுங்கள், எல்லா இனிஷியேட்டிவ் எடுங்க, அதுக்கான பிரச்சாரத்தை பண்ணுங்கள். ஏன்னா இங்கே வந்து வீட்டில் வளர்க்குற நாய்கள் ஃபாரின் பிரீட்ஸுக்கு பதிலாக நாங்கள் தெருநாயில் ஒன்றை தத்தெடுத்து நாங்கள் வீட்டில் வச்சு வளர்த்துக்கிறோம் அப்படிங்கிற முடிவுக்கு நாய்களை வளர்ப்போர் முன் வந்தாங்க அப்படின்னா இங்கே தெருநாய் சிக்கலே இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு தான் தெருநாயினுடைய பாப்புலேஷனுங்கிறது இருக்குது. ஏன்னா தெருநாய்களை விட அதிகமாக வீட்டில் வச்சு வளர்க்குற நாய்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அப்போ ஒவ்வொருவரும் பார்த்தோம்னா அவங்க வீட்டில் வச்சு அடாப்ட் பண்ணி, தெருநாய்களை அடாப்ட் பண்ணி வளர்க்குறதுக்கு முன் வரணும் அப்படிங்கிற பிரச்சாரத்தை தான் பார்த்தோம்னா இந்த டாக் லவர்ஸாக இருக்கிறவங்க முதன்மை கடமையாக எடுத்துக்கிட்டு அவங்க செய்ய வேண்டிய வேலை அதுதான். உண்மையிலேயே அவங்க நாய்களை காப்பாற்றணும்,
நாய்களுக்கு உரிமை முக்கியம், நாய்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் அவங்க நினச்சாங்கன்னா நாய்கள் தெருவில் சுற்றக்கூடாது, நாய்கள் வீட்டில் வைத்து வளர்க்கப்படணும். அப்போ அதுக்கான இனிஷியேட்டிவை இந்த விலங்கு நல ஆர்வலர்கள் எடுத்தாங்கன்னா அதுதான் ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கும், உண்மையிலேயே ஒரு ப்ராக்ரெசிவான விஷயமாகவும் இருக்கும். அப்போ இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஒரு ஷெல்டரில் தெருநாய்களை வச்சுருந்தாங்க அப்படின்னா அங்கேருந்து எல்லா நாய்களையும் ஒவ்வொருத்தவங்களா வந்து அடாப்ட் பண்ண முன்வாங்கன்னு சொல்லி அந்த நாய்களை எல்லாம் வீட்டு நாய்களாக, வளர்க்கிற நாய்களாக, செல்லப்பிராணிகளாக மாற்றுனாங்கன்னா அது ஒரு ஆரோக்கியமான ஒரு இனிஷியேட்டிவாக இருக்கும். அதன் மூலமாக இந்த தெருநாய் சிக்கல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் குறையும். அப்போ ஸ்ட்ரே டாக்ஸை அடாப்ட் பண்ணி வீட்டில் வச்சு வளர்க்குறதுக்கு பதிலாக ஸ்ட்ரே டாக்ஸை அப்படியே தெருவிலே விட்டுருவோன்னு சொல்கிறதுக்கு பேர் நாய்களின் மீதான அன்போ உயிர்களின் மீதான அன்போலாம் கிடையாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கே வந்துட்டு தெருவிலே இருக்கும், நான் வந்து ஃபீட் பண்ணிவிட்டு மட்டும் போயிடுவேன் அப்படின்னு வந்து சாப்பாடு போட்டு போயிடுவேன், பிஸ்கெட் போட்டு போயிடுவேன் அப்படிங்கிறது மட்டும்தான் டாக் லவர்ஸினுடைய வேலை அப்படின்னா, அப்போ அந்த நாய் என்ன பண்ணும்னா அங்கே வந்து நமக்கு சாப்பாடு போடுவாங்க அப்படிங்கிறதுனாலே அதனுடைய கேரக்டர் வந்து பார்த்தோம்னா இது ஆய்வுகளில் சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தோம்னா அது ஒரு டெரிட்டோரியல் சார்ந்து அதனுடைய கேரக்டர் மாறுது. இது என் ஏரியா அப்படிங்கிற அந்த தன்மை அதுக்குள்ளே வருது. இன்னொன்று அதனுடைய கேரக்டரும் வந்து பார்த்தோம்னா அக்ரெசிவாக ஃபுட்டை சார்ந்து மாறுது. ஒரு மாதம் தொடர்ச்சியாக அதுக்கு ஃபுட்டு கிடைச்சிட்டே இருந்து திடீர்னு ஒரு நாள் கிடைக்கல அப்படின்னா அது அக்ரெசிவாக மாறி அட்டாக் பண்ணக்கூடிய இடத்துக்கு நகருது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று அதிகமான ஃபுட்டு கிடைக்கும்போது அதிகமான ரீப்ரொடக்டிவ் கேரக்டரும் நாய்க்கு வந்து அது அதிகமான குட்டிகளை போடுது. அதனால் மறுபடியும் ஸ்ட்ரே டாக் பாப்புலேஷன் அப்படிங்கிறது அதிகமாகிறதுக்கு தான் இந்த மாதிரியான ஃபீடிங் அப்படிங்கிறது வழிவகுக்குது அப்படிங்கிறது தான் பல ஆய்வுகளில் சொல்கிறாங்க. ஸோ இதை தான் வந்து பார்த்தோம்னா இந்த தெருநாய்களுக்கு ஃபீட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் ஃபீடிங்காக இருக்குது அப்படிங்கிறது தான் பல நேரங்களில் நீதிமன்றங்களில் இதை வந்து நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. இது வந்து சட்டப்படி குற்றம் இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் செய்யறதெல்லாம் சரி அப்படின்லாம் கிடையாது. ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்கணும் நமக்கு சமூகத்தின் மேலே. உண்மையிலே நாய்களின் மேலே அக்கறை இருக்குன்னா அட்லீஸ்ட் நாய்களுடைய லைஃப் என்னவா இருக்கும் அப்படிங்கிற அக்கறையாவது நமக்கு இருக்கணும். அப்போ ஸ்ட்ரே டாக்ஸ் இல்லாமல் பண்ணுறது தான் நாய்களின் மீது நம்ம காட்டக்கூடிய உண்மையான அக்கறையாக இருக்கும். அதே மாதிரி இந்த மலைப்பகுதிகளில் இந்த மாதிரி ஸ்ட்ரே டாக்ஸ் நிறையா இருக்கிறது மூலமாக என்ன நடக்குதுங்கிறத எச்சரிக்கிறாங்க. அப்படின்னா இந்த நாய்களுக்கு வந்து ரேபிஸ் உள்ள நாய்களுக்கு வனவிலங்குகளோடு தொடர்பு ஏற்படும் போது அந்த ரேபிஸ் வைரஸ் அப்படிங்கிறது மியூட்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது அப்படிங்கிற எச்சரிக்கையையும் பார்த்தோம்னா மருத்துவ வல்லுநர்கள் கொடுக்குறாங்க. அப்போ இங்கே பல விஷயங்கள் இந்த ரேபிஸ் சார்ந்து நம்ம வந்து கவனத்துக்குள்ளாக்க வேண்டியிருக்கு. ஒன்று, இந்த ரேபிஸ் வைரஸ் அப்படிங்கிறது மியூட்டேட் ஆகிறது. ரெண்டாவது, இந்த தடுப்பூசியே கூட சமயங்களில் வேலை செய்யாமல் போகிறது. ஏன்னா இந்த இம்யூனோகுளோபுலின் மருந்து அப்படிங்கிறது பெரும்பாலான மருத்துவமனைகளில் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒரு நாய் அப்படிங்கிறது ஒரு பெண் நாயாக இருக்கக்கூடிய ஒரு நாய் பார்த்தோம்னா ஒரு வருஷத்தில் 10-12 குட்டிகள் வரை போட முடியும் அதனால் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்ட்ரே டாக் பாப்புலேஷன் அதிகமாகிட்டே இருந்தது, நாய்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருந்தது அப்படின்னா நாய் கடிகளினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கத்தான் செய்யும். நாய் கடிகளினுடைய எண்ணிக்கை அதிகமாச்சு அப்படின்னா ரேபிஸ் தொற்றினுடைய எண்ணிக்கையும் அதிகமாகும், ரேபிஸ் மரணங்களினுடைய எண்ணிக்கையும் அதிகமாகும். ஒட்டு மொத்தத்தில் ஒரு சமூகத்தில் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் மனிதர்களுக்கும் பாதுகாப்பில்லாததாக மாறும் அப்படிங்கிறது தான் நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டியிருக்கு. அதனால் இந்த தெருநாய் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்டிமெண்ட்டாக நாயும் ஒரு உயிர் தானே அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த சிக்கலை எப்படி தீர்க்கிறது, ஏன்னா ஒரு கொடூரமான நோய் பரவுது, இந்த சிக்கலை எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிறத ஒரு ஆரோக்கியமான விவாதத்துக்கு உட்படுத்துறது முக்கியம். நாயும் ஒரு உயிர் தானே, அவங்களுக்கு மனிதர்கள் மாதிரி நாய்களுக்கு உரிமை இல்லையான்னு கேட்டால் அப்போ அடுத்தடுத்த கேள்விகளும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ நம்ம கேஎஃப்சியில் சிக்கன் சாப்பிட்றீங்க, சிக்கனும் ஒரு உயிர் தானன்னு சொல்லிட்டு கோழி கடைக்கு முன்னாடி போயிட்டு சிக்கன் வெட்டாதீங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை மட்டன் கடைக்கு முன்னாடி போயிட்டு ஆடை வெட்டாதீங்கன்னு சொல்ல முடியுமா? அப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த ரேபிஸை ஜீரோவாக்குறதுக்கு என்ன நடைமுறை, இதை ஆக்கப்பூர்வமாக எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு உள்ளாக்க வேண்டியிருக்கு. அதை விட்டுட்டு இதை பேசவே கூடாது, தெருநாய்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு, மனிதர்களுக்கு என்ன உரிமை தெருக்களில் இருக்கோ அதே உரிமை நாய்களுக்கு உண்டு அப்படின்னு பேசுகிறதெல்லாம் சூழலுக்கு, காலத்துக்கு, யதார்த்தத்துக்கு ஒவ்வாத தவறான வாதம். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க யூ டர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.